Hi everyone, welcome back to Sai's Kitchen. நாங்கள் புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சீரீஸ். ஸோ ஒரு பெரிய ரெசிபியை 3 minutes வீடியோலேயே நாங்கள் முடிச்சிடுவோம். ஓகே, இன்றைக்கி என்ன ரெசிபினா சில்லி சிக்கன் ரெசிபி. ஃபஸ்ட்டு கடாயில் பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா அது சூடானோடனே ஜிஞ்சரும் கார்லிக்கும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 அனியன்ஸை நல்லா க்யூப்பாக கட் பண்ணி கையில் உதுத்து போடணும். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் இல்லை லைட் பேல் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஒரு க்ரீன் கேப்சிகம், ஒரு ரெட் கேப்சிகம், ஒரு எல்லோ கேப்சிகம், இது மூணுத்தையும் மறுபடியும் க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி சாட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 5 ஸ்பூன்ஸ் இல்லை 4 ஸ்பூன்ஸ் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். அப்புறமா ஒரு 4 ஸ்பூன்ஸ் கிட்ட சோய் சாஸ் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் அளவுக்கு கெச்சப் இல்லை ஹாட் அண்ட் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் கோட் ஆகணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் 65 எடுத்து இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு சிக்கன் 65 ரெசிபி வேணும்னா சிக்கன் 65ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெசிபி போடுறோம். சாஸ் எல்லாத்துலேயும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நாங்கள் இங்கே ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோம், 1 to 1.5 ஸ்பூன்ஸ். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் திக்னஸ் தருக்காக கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சுட யம்மியாக சில்லி சிக்கன் ரெசிபி ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.